ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். எப்படி நல்ல தம்பி இது நடந்துச்சு? எப்படி அவன் எஸ்கேப் ஆனா? அந்த செந்தில் பணம் கொடுத்தவனை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷம் எங்க டீமோட நாங்க கிளம்பிட்டோம். போய் இறங்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். அது எப்படி கம்ப்ளீட்டா அவனை பத்தி எல்லா டீடைல்ஸையும் அழிக்க முடியும்? ஹவுஸ் ஓனர் கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்திருப்பான்ல, அங்க ஏதாவது சிசிடிவி இருக்கும்ல, அப்படி ஏதாச்சும் ஒரு தடயம் இருந்திருக்கும்ல. நோ விஜய், இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த வீடு கூட அவன் ஃப்ரெண்டு பேர்ல தான் எடுத்திருக்கான், அதுவும் போலி டாக்குமெண்ட். அவன் ரொம்ப பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்க. கண்டிப்பா பெரிய கிரிமினல் தான். விஜய், நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கிரிமினல் பேரு ரகு. ரகுங்கிற பேர்ல உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா? ரகுங்கிற பேர்ல எஸ், ஒருத்தன் என் கம்பெனில சீஃப் மேனேஜரா இருந்தான். அப்ப என்னோட கம்பெனி ரொம்ப பிஸியா இருந்த சமயம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த சமயம், கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு அத கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வரவே இல்லை. அதே சமயம் டீலருக்கு கொடுக்க வச்சிருந்த செக்க போட்டு கம்பெனி பணத்தை நிறைய எடுத்திருக்கான். டீலர்ஸ் யாருக்கும் பணம் போய் சேரவே இல்லை. அதுக்கப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவன் தான் அந்த வேலையை பண்ணிருக்கணும் விஜய். அவனா? அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரியுமா விஜய்? அந்த சமயத்துல அவனை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் சப்மிட் பண்ணியிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபோர்ஜரியா தான் இருந்துச்சு. அவனோட நம்பர் எதுவும் உங்ககிட்ட இருக்கா? அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரகுக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே பகை இருக்கா? ஒருவேளை அந்த பகையில தான் இந்த சுடரை தயார் பண்ணி குடும்பத்துக்குள்ள அனுப்பியிருப்பானோ? அவனுக்கே என்னோட பகை எனக்கு புரியுது. ஆனா அவன் எதுக்கு இவங்க வீட்டுல பணம் எடுக்கணும்? அதுக்கும் இதுக்குமான தொடர்பு புரியலையே. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட பகையா இருக்கிற ஒருத்தன் எதுக்கு என் வீட்டுல வந்து பணத்தை எடுக்கணும்? விஜய், நான் இன்னொரு விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்ன விஷயம்? எனக்கு அந்த ரகு பத்தின டீடைல் கிடைச்சு அவனை பிடிக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போன விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்துல கதிரேசன் சார் மட்டும் தான் கால் பண்ணாரு. அவர்கிட்ட மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனா நான் போய் சேரதுக்கு முன்னாடி அவனுக்கு தகவல் போயிருக்கு. கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து தான் தகவல் போயிருக்கு. நீங்க அந்த தகவலை சொல்லும் போது நானும் என் பொண்ணுங்களும் மட்டும் தானே இருந்தோம், வேற யாரும் இல்லையே. நிச்சயமா அந்த சுடர் தான் சொல்லியிருப்பா. வேற யார் சொல்லியிருப்பா? அந்த ரேணுகா சொல்லிருப்பா. வேற யார் சொல்லிருப்பா? அந்த ரகுவோட நம்பருக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் போயிருக்குன்றத கண்டுபிடிக்க முடியாதா சார்? இப்பதானே அவனோட நம்பர் கிடைச்சிருக்கு. டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அந்த டீடைல வாங்கணும் மல்லி. அந்த நம்பரை வச்சு அந்த ரகு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதா? இந்நேரம் இந்த மாதிரி ஃபோர்ஜரி எல்லாம் கண்டிப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. எங்க டீம் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றேன். ரொம்ப நல்லது தம்பி, எங்களுக்காக நிறைய முயற்சி பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி முயற்சி பண்ணி அவன் யாருன்னு மட்டும் ஆளை எனக்கு காமிச்சு கொடுத்துருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அவனை பிடிக்காம நானும் விட மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் விஜய். வரேன் சார். தேங்க்ஸ் a lot. நல்ல தம்பி. வரேன் விஜய். பணம் போனது விஷயம் இல்ல. அந்த வீட்டுல நானு, ரேணுகா, நிசா 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் இருக்கிற வீட்டுல திடீர்னு பணம் காணாம போகுதுன்னா அது எப்படிங்கிற விஷயம் என்ன தூங்க விடாமலே பண்ணுது. ரேணுகா விட்டுருங்க, அவ பாவம் குழந்தை. அந்த நிசாவோட பழகிற யாரும் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களோன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. அதான் ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டியது. எல்லாரும் அப்படியே அவளை விட்டுருங்க. கடைசி வரைக்கும் உண்மையான கிரிமினலை நீங்க கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. விடுங்க, கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, ரேணுகாவை இங்க கூட்டிட்டு வர்றதை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நான் முடிவெடுக்க ஒண்ணும் இல்ல, நீங்க தான் முடிவெடுக்கணும். இது அவ வீடு, அவ எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா மல்லி இங்க இருப்பா, அப்படித்தானே?
அதுல எந்த மாற்றமும் இல்ல. கண்டிப்பா ரகுவும் சுடரும் சேர்ந்துதான் அந்த பணத்தை அடிச்சிருக்காங்க. அந்த ரகு ராஸ்கல் விஜய்க்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானா? அவனை இப்படி விடக்கூடாது. தப்பிச்சுட்டாமா, அந்த ராஸ்கல் தப்பிச்சு போயிட்டாமா, ஒரு செகண்ட்ல தப்பிச்சு போயிட்டாமா. யாருப்பா? யார் தப்பிச்சு போனாங்க? அந்த திருட்டு ராஸ்கல் ரகுன்றவன் தப்பிச்சு போயிட்டாமா. எப்படிப்பா? நம்ம இன்ஸ்பெக்டர் அவன் தங்கி இருந்த இடத்துக்கு டீமோட போயிருக்காரு. அதுக்குள்ள அவனுக்கு தகவல் கிடைச்சு அங்கேயும் தப்பிச்சிட்டாமா. அதுக்குள்ள எப்படிப்பா தகவல் கிடைச்சிருக்கும்? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் அங்க போறேன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன், அங்க இருந்து தான் தகவல் போயிருக்குன்னு சொல்றாரு. அப்பா அது எப்படி நடக்கும்? எங்க இருந்து எப்படி தகவல் போயிருக்கும்? இங்க நீங்க, நான், நிஷா நம்ம 3 பேரும் தானே இருக்கோம். அதாமா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிற இந்த வீட்ல பணம் எப்படி காணாம போகும்? நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிற இந்த வீட்ல இருந்து பணம் எடுத்தவனுக்கு எப்படி தகவல் போகுது? எல்லாமே குழப்பமா இருக்குமா? அப்பா, நாம ஒரு திருடனை பக்கத்திலே வச்சுட்டு வாழ்றோம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. நிஷா, அப்பா இருக்கிறப்ப நீ ஏம்மா பயப்படுற? தப்பிச்சுட்டானா அப்படியே தப்பிச்சு போயிடுவானா? கண்டிப்பா மாட்டுவான். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு விருந்து. அப்பா அவங்க கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். நீங்க இப்படி டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிபி எகிரிட போகுது. எங்களுக்கு நீங்க முக்கியம்ப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ளீஸ். நிஷா, அப்பா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா? இங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இங்க பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இதோ வரேன். சொல்லு சுடர். ரகு, அங்கிருந்து தப்பிச்சிட்டியா? பத்திரமா ஒரு இடத்துக்கு போயிட்டியா? ஐ அம் சேஃப் நவ் சுடர். என்ன ஆள் வச்சிருக்க நீ? முட்டாளும் கூமுட்டியமா ஆள் வச்சிருக்க. எவனாச்சும் கேமரா இருக்கிற இடத்துக்கு போய் பணத்தை கொடுப்பானா? இத்தனைக்கும் அவன் கிட்ட சொல்லிதான் அனுப்புனேன். ஆனா அவன் கவனம் இல்லாம இருந்துட்டான். சரி, நம்ம கிட்ட வேலைக்கு வரவன் ஐடி படிச்சுட்டா வரான். இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் வருவானுங்க. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நீ தப்பிச்சிட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன் சுடர். வா 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 வா. வெண்பா செல்லம். என்னடா ஸ்கூல்ல நல்லபடியா போச்சா? போச்சு தாத்தா. பாடமெல்லாம் நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் தாத்தா. வெண்பா, செல்லம். காட்டு. கொடுத்து அனுப்பின லஞ்ச் எல்லாம் காலி பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. என்ன ரேணுமா போன் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாங்க? இந்த பண விஷயம் மலைப்பாம்பு மாதிரி நம்மள சுத்தி வளைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா சுடர், சிச்சுவேஷன் ரொம்ப வஸ்டா இருக்கு. நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். நாம பேசிக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த போனை ரகசியமா வை. எனக்கு எந்த மெசேஜ் அனுப்பினாலும் உடனே அதை டெலீட் பண்ணு. புரியுதா? புரியுது. இந்த போலீஸ் என்ன தேடுறதை நிறுத்தினாதான் என்னால ஒரு இடத்துல இருக்க முடியும். அதனால ஏதாவது பண்ணி அந்த கதிரேசனை இந்த கேஸை கைவிட வை. புரியுதா? ரேணுமா எங்க? அக்கா ரூம்ல இருக்கா. சரி, நான் ரேணுமா பாத்துட்டு வரேன். அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.